श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। शुक्लाम्बरधरं विष्णुं दधिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गजेन्द्रवदनं वामाङ्गारूपवल्लभाश्लिष्ठम् कुङ्कुमपरागशोनं कुवैलिविचारपोरकापीठम् ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। अस्तु वश्रेयसे नित्यं वस्तु वामाङ्गसुन्दरम् यतस्तृतीयं विदुषां दुरीयं त्रैपुरं महः नत्वा श्रीगुहानन्दनाथपङ्केरुहद्वयं वरिवस्यारगस्यस्य दीपिका क्रियते धुना। विद्यानां च मनोनां मनसङ्ख्यानां च विद्यानाम् उपदेष्टादिदारं नरसिंहानन्दनाथगुरुः वरिवस्यारगस्याख्यो ग्रन्थो यः स्वेन निर्मितः तत्र दुर्घटनशब्दानामर्थः संक्षिप्तकथ्यते। आत्माविन्नशिवाकारं चिदानन्दघनं गृहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मकुचिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। समस्त குருமண்டலத்தினுடைய பரம கிருபையில நம்ம வரிவஸ்யா ரகசியம் அப்படிங்கிற கிரந்தத்தை 2வது அம்சத்தினுடைய கடைசி பாகத்துக்கு கிட்ட வந்திருக்கோம். பரம குரு கிருபை அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஒரு அவகாசமா வச்சுட்டு இதை பார்க்கறதுக்கும் நம்மளுடைய பாவத்துல கொண்டு வரத்துக்கும் ஒரு பெரிய உபகாரமா இருக்கு இந்த கிரந்தமானது. இவெல்லாம் சாட்சாத் பரமேஸ்வரால் எந்த விதமான ஒரு பிரதிபலனும் இல்லாமல், பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் சர்வ ஜீவர்களும் உபாசகர்களும் கரையேறணும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்துக்கோசரம் இப்படி பாடுபட்டிருக்கா. 15 அக்ஷரத்தோடு இருக்கக்கூடிய பிரம்ம வித்யைய சகல சாஸ்திரங்களையும் போட்டு அலசி எடுத்து எல்லா சாஸ்திரங்கள்லையும் சொல்லியிருக்கக்கூடிய சாரதமமான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதுதான் சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய பிரம்ம வித்யை அப்படின்னு காமிச்சு, எந்த வேதங்களும் சாஸ்திரங்களும் பிரம்ம வித்யைய சொல்ல முடியாது. ஏதோ வாஜோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக அப்படின்னு மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்ட தத்துவமானது, இத சொல்ல முடியாது அப்படின்னு வேதமே கிட்ட வந்து நின்று கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும்போது இதுதான் அப்படின்னு இத்தம் இதம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி நமக்கு பஞ்சதசி மந்திரத்தினுடைய 15 விதமான அர்த்தங்களை சொல்லிட்டு வரார். அதுல ஏற்கனவே 14 விதமான அர்த்தங்களை பார்த்துட்டோம். கடைசியா இருக்கக்கூடிய மகா வாக்கிய நிரூபணத்தை இப்ப பார்க்க வேண்டிய அவகாசத்துல இப்ப இருக்கும். மகா வாக்கியம் அப்படின்னு சொல்றோமே, மகா வாக்கியம்னா என்ன, இந்த இடத்துல இந்த பஞ்சதசி வித்யினுடைய மகா வாக்கியத்தை எப்படி அதில் நிர்ணயம் பண்ண போறார் அப்படிங்கிறத கொஞ்சம் மேலோட முதல்ல தெரிஞ்சுட்டு இதுக்குள்ள பிரவேசிச்சா நமக்கு இன்னும் கொஞ்சம் திடமா இந்த விஷயம் புரியும். எந்த மந்திரத்தை எடுத்துட்டாலும் அதனுடைய லட்சியமானது கடைசியா இருக்கக்கூடிய நான் ஆத்மஸ்வரூபம்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சித்தாந்தமா இருக்கக்கூடிய என்ன ஒரு சித்தாந்தத்தை சொல்லணுமோ அதை சாரதமமா நமக்கு புரிய வைக்கிறது
சர்வ மந்திரத்தினுடைய லட்சியமாகவும் இருக்கு. எந்த மந்திரத்தை எடுத்தினாலும், கணபதி மந்திரத்தை எடுத்துட்டாலும் கணபதி மந்திரமும் ஷோடசி மந்திரமும் ஒன்னே அப்படின்னு கணபதி மந்திரத்துக்கும் ஷோடசி மந்திரத்துக்கும் இருக்கக்கூடிய சாமியத்தை எடுத்து காமிச்சு அதுல 28 அக்ஷரம் இருக்கு, இதுல 28 அக்ஷரம் இருக்கு, அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியும். மந்திர சாஸ்திரங்கள்ல அந்த மாதிரி எந்த மந்திரத்தை எடுத்துட்டாலும் அதுல லட்சியமானது மகா வாக்கியத்தை தான் சொல்றோம். தத்து தொமு அசி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் முதல்ல எடுத்த உடனே நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன? குருபாதுகை. குருபாதுகையிலேயே சொல்லும் போது என்ன? அகம் சஹ ஹம் சஹ சஹ அகம் சோகம் சிவஹ இப்படின்னு மகா வாக்கியங்களை தான் எடுத்த உடனே சொல்லி தரோம். ஹம்ச சிவ சோகம் அப்படின்னா என்ன சொல்றார்? அகம் சஹ ஹம்சஹ நானே அது அப்படின்னு அகம் சஹான்னு சொல்றார். சிவஹ பரபிரம்மஸ்வரூபமே. சோகம் சஹ அகம் சோகம் அதுவே நான் அப்படின்னா மகா வாக்கியத்தை தான் பிரதானமா எந்த ஒரு மந்திரம் எடுத்துட்டாலும், காயத்ரின்னு எடுத்துட்டாலும் சரி, எந்த மந்திரத்தை எடுத்துட்டாலும் சரி, அது என்ன சொல்றது அப்படின்னா அதனுடைய கடைசி விஷயமா அது சொல்றது மகா வாக்கியத்தை தான் சொல்லியாகும். அதுதான் அதனுடைய லட்சியம். எந்த மந்திரத்தினுடைய லட்சியமுமே மகா வாக்கியத்தை நமக்கு புரிய வைக்கிறது. ஜீவன் தனியா ஒண்ணு கிடையாதுப்பா, பிரம்மம்னு தனியா ஒண்ணு கிடையாது. ஜீவ பிரம்ம அபேதா, ஜீவன் ஒண்ணு தனியா ஒண்ணு கிடையவே கிடையாது, பிரம்மன் தான் இருக்கு. ஜீவன் இருக்கக்கூடிய பிரமையானது பிரம்மமே அப்படின்னு புரிய வைக்கிறதே லட்சியமா இருக்கு அத்தனை மந்திர சாஸ்திரங்களுக்கும். அப்படி இருக்கும்போது இப்படி பரம உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்யை அப்படின்னு சொன்னா இதுல மகா வாக்கியத்தை நிர்ணயம் பண்றது அவ்வளவு ரொம்ப அவசியமானு கேட்டா இதுதான் அதனுடைய லட்சியமே அப்படின்னு சொல்ல வர்றார். இது மகா வாக்கிய பிரகரணம். வேதபரமா இருக்கும்போது சாஸ்திரங்கள்ல பிரஸ்தானத்திரயங்கள்லயும் சித்தாந்தமா எடுத்துட்டு போகக்கூடிய விஷயம் 4 மகா வாக்கியங்கள், 4 வேதபரமாக எடுத்து பிரஜானம் பிரம்ம தத்துவமசி அயமாத்மா பிரம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய 3ம் போத ரூபமாக இருக்கு. போத ரூபம் குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய மகா வாக்கியங்களாக இருக்கு. பிரஜானம்னு சொல்றதே தான்ப்பா பிரம்மம் அப்படின்னு சொல்றது ஒரு மகா வாக்கியம். தத்து தொமு அசி அப்படின்னு சொல்லி அந்த தத்துன்னு சொல்லக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமும் தொம்முன்னு நான் குருநாதர் நம்மளை காமிச்சு தொம்முன்னு சொல்றார். அப்ப தொம்முன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அகம்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அகம்னு புரிஞ்சுக்கக்கூடிய தொம்பதமும் அசி பதத்தினால பரபிரம்மஸ்வரூபமே நான் அப்படின்னு அவர் போதிக்கிறார். அப்ப தத்துவமசி அப்படின்னு போதிக்கிறார். அயமா ஆத்மா பிரம்ம அப்படின்னு போதிக்கிறார். அப்படின்னா அயம் ஆத்மா பிரம்ம, அயம் அப்படின்னு சொல்லி புருஷார்த் நம்மளுடைய நான் எது நினைக்கிறையோ அதுதான் அயம்னு சொல்றோம். ஆத்மா பிரம்ம அப்படின்னு அதுதான்ப்பா பிரம்மம் அப்படின்னு போதிக்கிற வாக்கியமா இருக்கு. இதனுடைய போதஸ்வரூபமா நமக்கு கிடைச்ச விஷயங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னா 4வது மகா வாக்கியமா இருக்கக்கூடிய அகம் பிரம்மா அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது போத மகா வாக்கியம் இல்ல, அனுபவ மகா வாக்கியம். அனுபவத்துக்கு வரணும். பிரஜானம் பிரம்ம தத்துவமசி அயமாத்மா பிரம்மன்னு போதிச்சாரே குரு, அந்த குரு உபதேசம் பண்ணினதுலேருந்து தனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம். அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் ஏற்பட்டு எடுத்துனா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல மாட்டான். வாயை திறந்து சப்த ரூபமாக அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா சொல்லக்கூடிய நிலையில இருக்க மாட்டான். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அனுபவம். இப்போ ரிக்வேதத்தினுடைய சாரமாக மகா வாக்கியம் அப்படிங்கிறது பிரஜானம் பிரம்ம அப்படின்னு ஐதரேய உபநிடத்திலேருந்து எடுத்து காமிக்கிறார். பிருகதாரண்யக உபநிடத்திலேருந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்து காமிக்கிறார். சாரதமமானது அப்படின்னு.
சாந்தோக்கியத்திலேருந்து எடுத்து தத்துவமசி அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். சாரதமமா இருக்கக்கூடிய வாக்கியம்னு மகா வாக்கியம். அயம் அகம் அயமாத்மா பிரம்ம அப்படின்னு மாண்டூக்கிய உபனிஷத்திலிருந்து எடுத்து காமிக்கிறார். இப்படி 4 வேதங்கள்ல சாரதமமா இருக்கக்கூடிய விஷயம் இருக்கே, அத மாதிரி இப்ப நம்ம சொல்லக்கூடிய பிரம்ம வித்யில மகா வாக்கியங்கிறது என்ன அப்படின்னா பஞ்சதிசி மந்திரமே ஒரு மகா வாக்கியம். 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய இந்த வித்யானது இருக்கே, இதுவே ஒரு மகா வாக்கியம் அப்படின்னு இப்ப நிரூபணம் பண்ண போறார். இது எப்படி மகா வாக்கியம்ன்றது நிரூபணம் பண்றார் அப்படின்னா, வாச்சியார்த்தம்னு ஒண்ணு இருக்கு, லட்சியார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுட்டாதான் இதுக்குள்ள மேல பிரவேசிக்க முடியும். வாச்சியார்த்தம்னாக்க வார்த்தைகள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க கூடியது, வாச்சியத்தினுடைய அர்த்தம் வாச்சியார்த்தம். லட்சியார்த்தம் அப்படின்னா இது என்ன சொல்ல வருதுங்கிறத லட்சியத்தை அறிந்து கொள்றது லட்சியார்த்தம். வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம்னு 2 இருக்கு. அப்போ தொம்பத வாச்சியார்த்தம், தத்பத வாச்சியார்த்தம் அப்படின்னு 2 விஷயத்தை சொல்லி வாச்சியங்களுக்குள்ளேயே தொம் அப்படின்னு தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தை பிரதானமா எடுத்துண்டு தத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்தினுடைய வாச்சியார்த்தம், தொம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்தினுடைய வாச்சியார்த்தம், அசிபதத்தினால இது நிரூபணமாக போறது. தத்து தும்மு அப்படின்னு சொல்லக்கூடிய 2மே ஒண்ணு, அதுக்கு அவைகளுக்குள்ள வேற்றுமை இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறதே அசிபதத்தினுடைய வாச்சியார்த்தம். இப்ப வாச்சியார்த்தம்னா அந்த வாக்கியத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம். லட்சியார்த்தம் அப்படின்னா என்னன்னா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுண்டு அனுபவத்துக்கு வரத்துக்கு என்ன ஒரு ஹேதுவா இருக்கோ அது லட்சியம். அது எதை குறிக்கிறதோ எதை புரிய வைக்கிறதோ அதுக்கு லட்சியார்த்தம். அதனுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, தத்துன்னு சொல்லக்கூடிய பரமாத்மஸ்வரூபமோ, தொம்முன்னு சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம் ஜீவனோ, பிரம்மமோ ஜீவனோ வெவ்வேறு இல்லை, அசிபதத்தினால 2மே ஒண்ணு அப்படின்னு புரிய வைக்கிறதே இதனுடைய லட்சியார்த்தம் அப்படின்றதுதான். தத்துவமசின்னு ஒரு மகா வாக்கியத்தை எடுத்துட்டு ரொம்ப விஸ்தாரமா இந்த இடத்துல மேல போறார். சர்வ மந்திரத்துக்குமே அப்படிதான். கணபதி உபனிஷத்து எடுத்துட்டாலே தொம் சாட்சாத் ஆத்மாசி நித்தியம் அப்படின்றதுக்கு முன்னாடியே தொமேவ கேவல், அதுக்கு முன்னாடி என்ன, ஓம் நமஸ்தே கணபதியே தொமேவ பிரத்யக்ஷம் தத்வமசி ஆரம்பமே கணபதி எடுத்துட்டோம்னா தொமேவ பிரத்யக்ஷம் தத்வமசி அது ஆரம்பம். அப்ப எடுத்த உடனே எந்த விஷயத்தை கொடுக்குறா பாருங்க. கணபதி உபனிஷத்துங்கிறது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அதுல எடுத்த உடனே கடைசியா இருக்கக்கூடிய மகா வாக்கியத்தை முதல் பதமா வைக்கிறார். வேதமே இருக்கக்கூடியது. இந்த இடத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்னா, மகா வாக்கியத்துல சிவ வச்சன அப்பி ககார ஏகார சிருஷ்டி ஸ்திதி பங்காத்மக தஜ்ஜனகத்வாத் ஜனகத்வ லாட்சணிக. அதுக்கு அடுத்த ஸ்லோகமா இருக்கிறது ஈஸ்வர வாச்ச ஈகார பக்தி டகாரஹ சதாசிவம் தாபியாம் லட்சணயா தத்ர திரோதான அனுக்கிரஹ கிருத்யதா கதிதா அப்படின்னு இந்த இடத்துல மகா வாக்கியத்தினுடைய லட்சியார்த்தத்தையும் வாச்சியார்த்தத்தையும் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ இதுல என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, வேதாந்தத்துல சொல்லி இருக்கக்கூடிய விஷயமானது 3 விஷயங்களை தான் சொல்லிட்டு போறது. அவாந்தரமா நம்ம தந்திர சாஸ்திரங்கள்ல அதையே 5ஆக காமிக்கிறா அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பின்னாடி குறிப்புன்னு போட்டு சாரே இந்த விஷயத்த குறிப்புல போட்டிருக்கார். ஒரு 2 பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு சொல்லி இதனுடைய விஷயத்தை போடும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதாந்தத்துல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் 3 சொல்லிட்டு போறது. ஆனா இங்க 5 விஷயத்தை காமிக்கிறார். தந்திரங்கள்ல 5 விஷயத்தை காமிக்கிறார்னு சொல்றார். 5 என்ன அப்படின்னா, விதி ஹரி சிவ வச்சன அபி விஷ்ணு
பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தேவதைகள் ககாரஹ ஏகாரஹ அகாரஹ லட்சணையா शिव विधि हरि शिव वचन अपि ककार एकार अकारः सृष्टि स्थिति भंगात्मक तज्जनकत्व लक्षणि लाक्षणिकाः சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு பண்ணக்கூடிய கர்த்திருவங்களை சொல்லி இந்த 3 தான் வேதங்கள்ல சொல்றது. ஸ்ருதிகள் சொல்லக்கூடியது 3 விஷயத்தை தான் சொல்றது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பிரம்மா விஷ்ணு ருத்ராள் இப்படின்னு 3 விஷயத்தை தான் சொல்றது. ஆனா தந்திர சாஸ்திரமும் 5 விஷயங்களை சொல்றது. என்ன சொல்றதுன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரால் ஈஸ்வரன் சதாசிவன் அப்படின்னு 2 விஷயத்தை எக்ஸ்ட்ராவா சொல்லி பஞ்சகிருத்தியங்கள்னு சொல்லி ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள்ல ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அவஸ்தைகளை மட்டுமே ஸ்ருதிகள் சொல்றது. ஆனா தந்திர சாஸ்திரங்கள்ல 5ஆக சொல்லி ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி துரியம் துரியாதீதம் அப்படின்னு 5 நிலையா காமிக்கிறார். ஆக ஸ்ருதிகள் சொல்லக்கூடிய 3 விஷயங்களுக்கு மேல இன்னும் 2 விஷயங்களை தந்திர சாஸ்திரங்கள் ரொம்ப ஸ்திரமாக சொல்றது அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்கணும். விதி ஹரி சிவ வச்சனாத் அபி ககாரஹ ஏகாரஹ அகாரஹ சிருஷ்டி ஸ்திதி பங்கத்வாத்மக தஜ்ஜனகவது லாட்சணிகாஹ. லட்சணையினால் என்ன சொல்ல வரார் அப்படின்னா அகாரம் ககாரம் அப்படிங்கிறது பிரம்மாவையும் ஏகாரம்ங்கிறது விஷ்ணுவும் அகாரம் அப்படிங்கிறது சிவனும் லட்சணையினால் காண்பிக்கப்படுறது. இவை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய 3 கர்த்திருவத்தை காமிக்கிறார். இதுக்கு மேல ஈஸ்வர வாச்ச ஈகாரோ பக்தி. இதுக்கப்புறம் ஈகாரம் அப்படிங்கிறது திரோதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனுடைய ஒரு கர்த்திருவத்தையும் டகாரஹ சதாசிவம் தாபியாம். டகாரஹன்னு பஞ்சதிசி மந்திரத்துல எங்க வருதுன்னு சந்தேகப்பட வேண்டாம். டலயோரபேதஹ. டகாரம்னு சொன்னாலும் லகாரம்னு சொன்னாலும் ஒண்ணு. அக்னிமீடே அக்னிமீளே அக்னிமீளே அப்படின்னு சொல்லுவோம். லகாரம் வாஸ்தவத்துல அக்னிம் ஈடே அப்படின்னு பதம். அங்க ஈடே நான் அக்னியை நமஸ்கரிக்கிறேன் ஈடேன்னு இருக்கக்கூடிய இடத்துல இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல கூட பார்த்தோம். அப்போ டகாரமும் லகாரமும் அபேதஹ. டலயோரபேதஹ. டன்னு சொன்னாலும் லான்னு சொன்னாலும் அபேதம். அதனால டகாரஹன்னு சொல்லி இருக்கிறது நம்ம லகாரம்னு எடுத்துக்கணும். அப்ப லகாரஹ சதாசிவதாபியாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ஈஸ்வர வாச்சி ஈகாரஹ பக்தி டகாரஹ அப்படின்னு சொல்லக்கூடிய லகாரம் சதாசிவம் தாபியாம் லட்சணையா தத்ர திரோதான அனுகிரக கிருத்தியா கதிதா. ஆக திரோதானம் அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிருத்தியங்கள் ஈகாரமும் லகாரமுமாக இருக்கு. ஆக முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களை சொல்லிவிட்டார். ககாரம் ஏகாரம் அகாரம். அகாரம் இங்க வந்தது ஏற்கனவே போன கிளாஸ்லயே பார்த்தோம். அகாரமானது சிவனுக்கு எப்படி சொன்னோம் அப்படின்னு. ஈ அப்படிங்கிற அக்ஷரமானது ஈயும் அகாரமும் இகாரமும் சேர்ந்துதான் ஏகாரமாச்சு. அகாரமும் இகாரமும் ஆ பிளஸ் இ ஏ. அப்ப அந்த இடத்துல ஆங்கிறது தொக்கி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப மறைஞ்சு இருக்கிறது என்னன்னா சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது அக்ஷரமானது மறைஞ்சு அதுக்குள்ள இருக்கு. அப்போ முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரமானது பிரம்மாவை சொல்றது. 2வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஏகாரமானது விஷ்ணுவை குறிக்கிறது. 3வதாக இருக்கக்கூடிய அகாரமானது சிவத்தை சொல்றது. இதுக்கப்புறம் ஈகாரமானது ஈஸ்வரனாக இருக்கக்கூடியது. அது வந்து திரோதானம் பண்ணக்கூடிய ஈஸ்வரனுடைய கர்த்திருவத்தோடு இருக்கக்கூடியது. லகாரமானது சதாசிவம் பண்ணக்கூடிய அனுகிரகம் அப்படின்னு சொல்லி முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படி சொல்லிவிட்டார். இது லட்சணையா தத்ர திரோதான அனுகிரக கிருத்தியதா கதிதா. இப்படியாக முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கார். இதுக்கு மேல
இதுல எப்படி பிடிக்கிறார் அப்படின்னா, தடஸ்த லட்சணத்தினாலையும் முதல் கூட்டத்துல தடஸ்த லட்சணத்தினாலையும் இரண்டாவது கூட்டத்துல ஸ்வரூப லட்சணமாகவும் காமிக்கப்படுறார். தடஸ்த லட்சணமாகவும் ஸ்வரூப லட்சணமாகவும் இந்த இடத்துல காமிக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி? முதல்ல தடஸ்த லட்சணம்னா என்ன, ஸ்வரூப லட்சணம்னா என்ன, 3 விதமான லட்சணங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. வியாவர்த்தக லட்சணம்னு ஒண்ணு, வியாவர்த்தக லட்சணம்னு ஒண்ணு, தடஸ்த லட்சணம்னு ஒண்ணு, ஸ்வரூப லட்சணம்னு ஒண்ணு, 3 விதமான லட்சணங்கள் இருக்கு. வியாவர்த்தக லட்சணம் அப்படின்னா, ஒரு வீடு இருக்கு, அது எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, வேறு ஒரு இடத்தை காமிச்சு அதனுடைய கிழக்கு பக்கம் இருக்கு, அந்த வீட்டுக்கு இந்த வீடு நம்ம எந்த வீட்டுக்கு எந்த வீடு நமக்கு வேணுமோ, எந்த வீட்டுக்கு நமக்கு குறியில தெரிஞ்சுக்கணுமோ அந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, வேற ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்கை சொல்லி அதுக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய வீடு இது அப்படின்னு எதை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ, எதை நம்ம புரிஞ்சுக்கணுமோ அதுக்கு பக்கத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை காமிச்சு அதுக்கு பக்கத்துல இருக்கு, அதுக்கு கிழக்கு இருக்கு, மேற்கு இருக்குன்னு சொல்றது வியாவர்த்திக லட்சணம். அப்படி ஆத்மாவை புரிஞ்சுக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, வியாவர்த்திக லட்சணமாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வியாவர்த்திக லட்சணமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, டைரக்டா ஆத்மாவை சொல்ல முடியாததுனால சாஸ்திரம் எப்படி சொல்றது அப்படின்னா, பஞ்சவிதமான கோஷங்கள் இருக்க சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னமய கோஷம் இல்லாதது. அன்னமய கோஷம் இல்லப்பாது. அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய விலட்சணாத் எது இருக்கோ பாக்கி மிஞ்சறது ஆத்மா. ஆத்மாங்கிறத எதுன்னு புரிய வைக்கிறதுக்கு அவ கொடுக்கக்கூடிய திட்டாந்தம் என்ன அப்படின்னா, அன்னமய கோஷம் இல்ல, மனோமய கோஷம் இல்ல, பிராணமய கோஷம் இல்ல, ஆனந்தமய விஞ்ஞானமய கோஷம் இல்ல, ஆனந்தமய கோஷம் இல்ல, இவைகள்லாம் போனதுக்கு அப்புறம் பாக்கி மிஞ்சி நிக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மா அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு வியாவர்த்தக லட்சணம்னு பேர். ரெண்டாவதான லட்சணம் தடஸ்த லட்சணம்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது லட்சணம். தடஸ்த லட்சணம்ங்கிறது எப்படி அப்படின்னா, ஏதோ ஒரு காக்கா, ஒரு இந்த வீடு எதுப்பா அப்படின்னா, அந்த காக்கா உட்காந்துருக்கு பாரு, அந்த வீடு தான்ப்பா. அப்போ அந்த உதாரணமானது என்ன அப்படின்னா, வேறு ஒரு விஷயத்தை சொல்லி அந்த காக்கா உட்கார்ந்து இருக்கிற வீடு தான் இந்த வீடு, காக்கா பறந்து போச்சுன்னு என்ன பண்றதுன்னாங்க, இவன் புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அந்த ஒரு லட்சணத்தை காமிச்சு புரிய வைக்கிறதுக்கு தடஸ்த லட்சணம்னு பேர். இங்க எது பாரு, அது காக்கா உட்காந்துருக்கு பாரு, அதுதான் மண்டலமஸ்தர் வீடு எதுப்பா அப்படின்னா, இது 2 கிளி உட்காந்துட்டு இருக்கோம்பா வீட்டு வாசல்ல, அது எந்த வீட்டுல உட்காந்துட்டு வேதம் சொல்லிட்டு வேத விஷயங்களை விசாரம் பண்ணிட்டு இருக்கோ அதுதான்ப்பா மண்டலேஸ்வரர் வீடு அப்படின்னு ஆதிசங்கரருக்கு அந்த இடத்துல கோலம் போட்டு இருந்த பொண்கள் சொன்னான்னு சொல்றார். அப்படின்னா தடஸ்த லட்சணம். ஏன் அப்படின்னா, மண்டலமிஸ்வரர் வீடு எது அப்படின்னா, மண்டலமிஸ்வரர் வீடை காமிக்கல, எந்த இடத்துல கிளி உட்கார்ந்துட்டு வேதத்தை சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோ அதுதான் அவர் வீடு அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கணும். ஆனா வேற ஒரு லட்சணத்தை சொல்லி புரிய வைக்கிறது, அதுக்கு தடஸ்த லட்சணம்னு பேரு. இப்ப நம்ம ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு தடஸ்த லட்சணம் எப்படி சொல்லுவா அப்படின்னா, பாக்குறிய கண்ணால பாக்குறிய, எதனால கண்ணு தெரியறதோ அதுதான்ப்பா ஆத்மா. காது கேட்கறதுன்னு நினைக்கிறியே, எதுனால காது கேட்கறதோ அதுதான்ப்பா ஆத்மா அப்படின்னு புரிய வைக்கிறது தடஸ்த லட்சணத்தினுடைய ஒரு அடையாளம். மூணாவதா சொல்லக்கூடிய ஒரு லட்சணம் சொரூப லட்சணம். அப்ப சொரூப லட்சணம் அப்படின்னா டைரக்டா அந்த வீட்டையே சொல்லணும். வீடு எக்ஸாம்பிள்ல 15 மாடியோட ஒரு வீடு இருக்கு பாருப்பா, அதுதான்ப்பா அந்த வீடு. 18 மாடியோட ஒரு வீடு இருக்க, அதுதான் ஒரு வீடு அப்படின்னு சொன்னாங்க, அது டைரக்டா அந்த வீட்டையே காமிக்கிறது. அத மாதிரி சுரூப லட்சணம் ஆத்மாவை சொல்றதுக்கு அப்படின்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லட்சணம் இருக்கு, அது ஸ்வரூப லட்சணம்னு பேர். இப்படியாக 3 விதமான லட்சணங்கள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இவர் எப்படி காமிக்கிறார் அப்படின்னா, ஹச ஆனந்தஹ சத்யம் கம் ஹம் அனந்தம் ச லம் ஞானம் யுத்தம் பிரம்ம தடஸ்த ஸ்வரூப லட்சண யுகேன நிர்ணீய அப்படின்னு ஸ்லோகம்.
90வது ஸ்லோகத்தினுடைய 90வது ஸ்லோகத்திலேயே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தஹ முதல் கூட்டத்துல சொல்லிவிட்டார். இரண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களை எடுத்துட்டு அப்படின்னு இருக்கக்கூடிய இரண்டாவது கூட்டத்தினுடைய முதல் அக்ஷரமும் இரண்டாவது அக்ஷரமும் ஆனந்தத்தை குறிக்கிறது. சுரூப லட்சணத்தை காமிக்கிறார் இந்த இடத்துல. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு புரிஞ்சு வைக்கணும். அப்படின்னா அது சொரூப லட்சணத்தை காமிக்கிறது இந்த இடத்துல. ஆனந்த சத்தியம் கம் ஹம் அனந்த அனந்தம் ச லம் ஞானம் இத்தம் பிரம்ம. இப்படியாக பிரம்மத்தை தடசுக்கு சொரூப லட்சணத்தையும் லட்சண ரூபமாக வச்சுண்டு பரபிரம்மஸ்வரூபத்தை புரிய வைக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படிங்கிறது ஆனந்தத்தை, ஆனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றோமே, அதுல ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிற அக்ஷரமானது ஆனந்தத்தை குறிக்கிறது. சத்தியம் கம் அப்புறம் இருக்கக்கூடிய ககாரம் இருக்கு, அந்த ககாரமானது சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சண சொரூபத்தை குறிக்கிறது. ஹம் அனந்தம் ச லம் ஞானம். இப்படியாக இரண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் எல்லாமுமே சத்தியம் ஞானம் அனந்தம் ஞானம் அப்படிங்கிற புரிய வைக்கிறது. ததேவ பேதம் ஜீவகுணே வித்வத்தி திருத்தீயேன கூட்டேன. மூணாவது கூட்டத்திலிருந்து என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, தத் அபேதம் பிரம்மம் அப்படிங்கிறதோ ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியதோ வெவ்வேறு கிடையாது. குணே வேத்தி திருத்தேன திருத்தி தத் அபேதம் தது அபேதம் ஜீவகணே பக்தி திருத்தீயேன கூட்டேன. மூணாவது கூட்டத்திலேருந்து அவர் புரிய வைக்க போறது என்ன அப்படின்னா, பிரம்மங்கிறது வேறு இல்ல, ஜீவன் அப்படின்னு நம்ம ஏதோ கல்பனையில நினைச்சுட்டு இருக்கக்கூடிய மாயா விசிட்டமா இருக்கக்கூடிய ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயமானது வேறு இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதே மூணாவது கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஜாக்ரத் சொப்ன சுஷுப்தியாக்கிய கலா திருதயேன சாகித்யாம் சாகித்யாத் சகல பதம் ஜீவ பரம் பிரம்ம பரம் சக்தி பீஜம் ஸ்யாத் சமானாதிகரண்யாத் தல்லட்சித சுத்தயோ அபேதார்த்தஹ. இப்படியாக ஹாசங்கிறது ஆனந்த ஸ்வரூபத்தையும் இரண்டாவது கூட்டத்திலையும் மூணாவது கூட்டத்தினாலையும் ஸ்வரூப லட்சணங்களாக புரிய வச்சுட்டார். ஜாக்ரத் சொப்ன சுஷுப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு கலா திருதய கலா ஜாக்ரத் சொப்ன சுஷுப்தியாக்கிய கலா திருதயேன சாகித்யாது. கலா அப்படின்னு சொல்றதுலேருந்து அவர் புரிய வைக்கிறது என்னன்னா, ஜாக்ரத் சொப்னம் சுஷுப்தி அப்படிங்கிற கலைகள்னால் திருதேன சாகித்யாது சகல பதம் ஜீவ பரம் பிரம்ம பரம் சக்தி பரம் சியாது. சமானாதிகரண்யத்தினால அவர் புரிய வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரம்மமும் ஜீவனும் வெவ்வேறு கிடையாது அப்படின்னு புரிய வைக்கிறது அதனுடைய லட்சியார்த்தம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடத்துல. இந்த 2-3 ஸ்லோகத்திலேருந்து அவர் புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, வாச்சியார்த்தத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் சொல்லக்கூடியவர்கள் அந்த கிருத்தியங்கள்னால நமக்கு புரிய வைக்கிறதுனால அது தடஸ்த லட்சணத்தினால புரிய வச்சார். இரண்டாவதுக்கும் மூணாவது கூட்டத்துக்கும் சொரூப லட்சணத்தினால பிரம்மமே அப்படின்னு புரிய வச்சார். இப்படியாக தடஸ்த லட்சணத்தினாலையும் சொரூப லட்சணத்தினாலையும் ஜீவன் பிரம்மமும் அபேதம் அப்படின்னு புரிய வைக்கிறதே இதனுடைய லட்சியம். அதுதான் மகா வாக்கியம். இப்படியாக லம் அப்படிங்கிறது ஞானம் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கீழே ஒரு ஆஸ்ட்ரிச் போட்டு கீழே போட்டிருக்கார். பிரத்யக்ஷ ஞான ஜனக லோச்சன வாசி லகாரஹ. பிரத்யட்சமாக ஞானத்தை கண்கள்னால் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி புரிய வைக்கிறதே லகாரஹ. அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்களுக்கு அகோச்சரம்னு சொன்னாலும் ஞானத்தினால நம்ம அதை புரிஞ்சுக்கிறது, ஞானத்தினால அறியறது.
கண்ணுனால பார்க்கிற மாதிரி இல்ல, காதுனால கேட்கிற மாதிரி இல்ல, ஆனால் அனுபவத்தினால ஞானத்தினால அனுபவிக்கிறது அப்படிங்கிறது லகாரம் அப்படிங்கிறத ரெண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய லகாரத்தை பத்தி சொல்ற. மூணாவது கூட்டம் அப்படின்றது சகலமுமே ஹ்ரீம்காரமே அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு சகலம் அப்படிங்கிற பதத்தினால பிரம்மமே ஹ்ரீம்காரம் அப்படின்னு ஜீவன் பிரம்மம் அவர்கள்ல பேதங்கள் கிடையாது. அந்த ஹ்ரீம்காரம்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை புரிய வைக்கிறது இந்த சகலம் அப்படிங்கிற பதத்தினால மூணாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சியார்த்தத்தை புரிய வச்சார். இப்படியாக மூணு கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களை வச்சுண்டு வாச்சியங்களை வச்சுண்டு மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய லட்சியார்த்தத்தை புரிய வச்சதுனால இதுக்கு மகா வாக்கியார்த்தம்னு பேரு. இதுக்கப்புறம் ஜீவனுக்கும் பிரம்மர்களுக்கும் இருக்கக்கூடிய மூணாவது கூட்டத்துல அபேதம்னு சொன்னதை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றாரு. அத்யல்பவிதம் கதிதம் யஹ யத் சர்வம் கல்விதம் பிரம்ம இத்யேவம் போதயிதும் சகலபதம் வா திருத்தீய கூட்டகதம். சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு எல்லாமுமே ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா எல்லாத்தையுமே படைத்தது எல்லாமுமாகவுமே ஆனது பரபிரம்மஸ்வரூபமே. சர்வமாகவும் கல்விதம் பிரம்ம, சர்வமாகவும் பிரம்மமே ஆயிடுத்து, பிரம்மமே சர்வமாகவும் ஆயிடுத்து அப்படின்னு சொல்றதுதான் சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்றது. அதேதான் சகலமுமே ஹ்ரீம்காரம், ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமே தான் சகலம் அப்படின்னு புரிய வைக்கிறது தான் அதனுடைய லட்சியார்த்தம். சகலமுமே ஹ்ரீம்காரம் அப்படிங்கிறது தான் அதனுடைய வாச்சியார்த்தம், இதனுடைய லட்சியார்த்தம் அப்படின்னு இந்த இடத்துல புரிய வைக்கிறார். ஏவம் அவாந்தர வாக்கியைஹி ஜீவ பிரம்மஸ்வரூபம் அபிதாய ததபேதோ வர்ணித இத்யேஷ மகாபூர்வ வாக்கியார்த்தः. இப்படியாக ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு எள்ளளவு கூட பேதமே கிடையாது. ஜீவன் நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கோமே, பதத்தை மட்டும் அக்ஷரத்துல வேணா வித்தியாசம் இருக்கு. பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதை நம்ம ரெஃபர் பண்றோமோ அதுல இருக்கக்கூடிய அக்ஷரங்களோ அது எதை குறிக்கிறதோ அதுல இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் வேணா வேறா இருக்கே தவிர ஜீவன் அப்படின்னு சொல்றதுல இருக்கக்கூடிய ஜகாரம் ஈகாரம் வகாரம் அனுஸ்வாரம் இப்படிலாம் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள்ல வேணா பேதங்கள் இருக்கே தவிர அதனுடைய அர்த்தத்துல ஜீவன்கிறதோ பிரம்மமோ வெவ்வேறே கிடையாது. இருக்கக்கூடிய தத்துவமே ஒண்ணுத்தான். பிரமை நீங்கினால் நானே பிரம்மங்கிறது தெரிஞ்சிடும். ஜீவத்துவம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, பிரம்மத்துவம் தான் சித்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இதனுடைய லட்சியம். அப்படிங்கிறதுனால இதுல தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தினுடைய தத்பத லட்சியார்த்தத்துல தத்து அப்படின்னு சொல்லக்கூடியது காரணேஸ்வரராகவும் தொம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனானது வாச்சியார்த்தமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றார். வாச்சியார்த்தம்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கக்கூடிய அக்ஷரத்துல இருக்கக்கூடியதுக்கு வாச்சியார்த்தம். காரணேஸ்வரர்னு சொல்றோம். ஓம்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துக்குள்ள அகார உகார மகார அப்படின்னு மூணா பிரிக்கிறோம். அகாரம்ங்கிறது பிரம்மா, பிரம்மா பிரம்மாணி சேர்ந்தது அகாரம். சுப்பிரமணிய ஆவரணத்தினுடைய நிர்குண ஆவரணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புரியும். அதுல ஒரு விஷயம் இதை பத்தி சொல்லுவார். அகாராத்மக பிரம்மாவும் சரஸ்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சக்தி மையத்துக்கு அகாரம். இகாரம் அப்படிங்கிறது அகார. உகாரம் அப்படிங்கிறது விஷ்ணுவும் பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி ரெண்டுத்தினுடைய சேர்க்கையா இருக்கக்கூடியது உகாரம். மகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிவனும் அம்பிகையும் சேர்ந்து இருக்கக்கூடியது. ஓம்னு சமஷ்டியா பார்க்கக்கூடியது என்ன? மாயா அவசிஷ்ட காரணேஸ்வர ஸ்ரீபாதுகாம்னு சொல்றோம். மாயா அவசிஷ்ட காரணேஸ்வரர் அப்படின்னு சொல்றோமே, அதேதான் இந்த இடத்துல வருது. மாயைக்கு அவசிஷ்டமாக இருக்கக்கூடிய காரணேஸ்வரர் தான் தத் அப்படின்ற சொல்லக்கூடிய பதத்தினுடைய வாக்கியார்த்தம். தொம் அப்படின்றதனுடைய ஜீவனை குறிக்கக்கூடியது வாச்சியார்த்தம். ஆக தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்துக்குள்ள தத்து அப்படிங்கிறது பிரம்மத்தையும் தொம் அப்படிங்கிறது ஜீவனையும்
வாட்சியார்த்தமாக நம்ம எடுத்துட்டு சொல்றோம். அசிபதம் என்ன சொல்றது அப்படின்னா, இவைகள்ல பேதம் இல்லை, ரெண்டும் ஒண்ணுத்தான் அப்படின்னு புரிய வைக்கிறது அசிபதத்தினுடைய வாட்சியார்த்தம் அப்படின்னு முதல்ல சொன்னார். இவைகள்ல கொஞ்சம் கூட பேதம் இல்லை. இதுல தத்து அப்படின்றதுல வந்து சிருஷ்டி ஸ்திதி லயம் திரோதானம் அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியங்களை சொல்லி அது ஈஸ்வரனுடைய வாட்சியார்த்தம். ஈஸ்வரனுடைய வாட்சியார்த்தம் என்ன அப்படின்னா, அதுல பிரம்மா விஷ்ணு ருத்ரால் ஈஸ்வரன் சதாசிவன் சொல்லக்கூடிய 5 பேர் பண்ணக்கூடிய கிருத்தியங்கள் என்னவோ அது வாட்சியார்த்தம். ஏன்னா இந்த தொம்பதத்தினுடைய வாட்சியார்த்தம் என்ன அப்படின்னா, ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி துரியம் துரியாதீதம் அப்படின்னு இருக்கக்கூடிய 5 நிலைகள் இருக்கு. அதுல துரியாதீதம்ங்கிறது நிலை கிடையாது. இந்த 5 அவஸ்தைகள்னு சொல்றோமே, அவஸ்தைன்னு ஒரு ஒரு விஷயத்துக்கோசரம் சொல்றோமே தவிர, உபச்சாரத்துக்கோசரம் அந்த அவஸ்தைன்னு சொல்றோமே தவிர, ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி துரியம்ங்கிறது வேணா அவஸ்தைன்னு சொல்லலாம். துரியாதீதம் அப்படிங்கிறது அவஸ்தை கிடையாது. அவைக்கு அதீதமா இருக்கக்கூடிய அனுபவ ஞானம். அந்த இந்த அவஸ்தைகள் இதெல்லாம் வந்து லட்சியார்த்தம், தொம்பதத்தினுடைய லட்சியார்த்தம். இப்படியாக தொம்பதத்தில் இருக்கக்கூடியதிலும் தற்பதத்தில் இருக்கக்கூடிய வாட்சியார்த்தமும் ஒரே விஷயத்தையே சொல்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இதனுடைய லட்சியம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இதுக்கு மேல வாட்சியார்த்தத்திலேயாவது நமக்கு ஒரு சில நமக்கு புரிஞ்சுக்க முடியாம போகலாம். ஆனா லட்சியார்த்தம் நிச்சயமாக ஆத்மாவை இதுதான் நமக்கு புரிய வச்சிரும். என்ன லட்சியம் அப்படின்னா, ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி அதுக்கு மேல துரியம்னு ஒரு நிலை இருக்குங்கிறத சமாதின்னு நமக்கு புரிஞ்சுட்டாலும், அதுல அகங்கிறது விலகினால் அது துரியா தீத்தம்னு சொல்லக்கூடிய பரபிரம சுரூபமாவே நம்ம ஆயிடுறோம் அப்படிங்கிற அனுபவ ஞானம். அது லட்சியார்த்தம் நிச்சயமாக சித்திக்கும். எப்ப சித்திக்கும்னா, இந்த பஞ்சதசி மந்திரத்துல இருக்கக்கூடிய தத்துவமசின்னு சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தோ 4 மகா வாக்கியங்கள் தனித்தனியா சொல்லின்னு வந்தாலும், இதுல மகா வாக்கியம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய பிரம்ம வித்யையே ஒரு மகா வாக்கியம் அப்படிங்கிறது தான். இது சொல்ல சொல்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது துரியா தீத்தம்னு சொல்லக்கூடிய அனுபவ ஞானத்தை லட்சியார்த்தத்தை நமக்கு சித்திச்சிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. இதுக்கப்புறம் ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி புரிய வைக்கிறார். தத் யதா அஸ்மின் ஆகாசே ஸ்யோனாவா சுபர்ணோவா விபரிபத்ய ஸ்ராந்தः சம்பத்ய பட்சோ சம்லயாயைவ த்ரியத ஏவமேவாயம் புருஷ ஏதஸ்மா அந்தாய தாவதி தத்யதா மகாமஸ்ய மஸ்தஹ. என்ன சொல்ல வர்றார்? கருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்சியானது மேல பறந்துட்டே இருக்கும்போது தன்னுடைய ரெக்கையெல்லாம் வந்து நல்லா படர்ந்து நல்லா அடிச்சு வந்து பட்சியை வந்து பறந்துட்டே இருக்கு. ரொம்ப நேரம் பறந்துட்டு அதுக்கப்புறம் ஓஞ்சு போய் அது என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய கூட்டுக்குள்ள வந்து உட்காந்துடுறது. போரும் அப்படின்னு தோணும் போது ஒரு கூட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துடுறது. அத மாதிரி இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஜல திருஷ்ணான்னு சொல்லக்கூடிய இதுல சுகம் இருக்குமா அதுல சுகம் இருக்குமா அதுல சுகம் இருக்குமான்னு ஒவ்வொன்றுத்திலையா சுகத்தை எதிர்பார்த்து இதுல எதுலையுமே சுகம் இல்லை அப்படிங்கிற அனுபவத்தை பெற்றவுடன், காணல் நீர்னு சொல்லுவா இல்லையா, ஜல திருஷ்ணா காணல் நீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேருந்து பார்த்தா ரொம்ப தூரத்துல பார்த்தா இந்த வெயில்ல அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மானானது இங்கேருந்து ஓடி போய் அங்க தண்ணி இருக்குன்னு ஓடும், ஓடி தாகத்தோட ஓடும். அங்க ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல கிட்டக்க போன உடனே அந்த எங்க பார்த்ததோ அந்த இடத்துல தண்ணி இருக்காது. தண்ணி இல்லையே இங்க அப்படின்ட்டு திரும்பி பார்க்கும். பார்த்தா எங்க கிளம்பிதோ அந்த இடத்துல பார்த்தா அங்க காணல் நீர்ல தண்ணி இருக்கிறாப்புல தெரியும். ஓடி மாறி வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு திரும்பி இந்த பக்கத்துல அந்த பக்கம் ஓடும். அங்க போய் ஓடி போய் கிட்டக்க போச்சுன்னா அந்த இடத்துல போனா அங்க போனாலும் தண்ணி கிடைக்க போறது இல்லை, காணல் நீர். அப்ப என்ன அர்த்தம்னா, இதுல சுகம் இருக்குமா அதுல சுகம் இருக்குமா, விஷய சுகங்கள்ல இதுல சுகமா அதுல சுகமானு ஓடி 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 ஓடினதுதான் மிச்சமாகி அதிலே விழுந்து போக வேண்டிதான். மானானது தாகத்தினால கீழே விழுந்து போயிடும். அத மாதிரி இதுல விஷயம் இதுல சுகம் இருக்குமா அதுல சுகம் இருக்குமான்னு ஓடிண்டு இருக்கக்கூடிய ஜீவனானவன் எங்கேயும் சுகம் இல்லை, நிரந்தர சுகமானது எதுலையும் இல்லை, விஷய சுகத்துல சுகம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சின்ற உடனே பறந்துட்டே அந்த கருட பட்சியானது
ஓரும்பான்னு ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்த மாதிரி எங்கேயும் கிடைக்கல ஆத்மானந்தம் அப்படின்னு தெரிஞ்சு பிரம்மத்தோட லயமாறுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவாந்தரமாக ஜீவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு பரபிரம்மஸ்வரூபத்துல போய் லயிச்சிருவான். எத்தனை நாளைக்கு பறந்துட்டே இருக்கும்? ஒரு நாளைக்கு வீட்டு கூட்டுல போய் உட்கார்ற பருந்து மாதிரி இவன் எத்தனை நாளைக்கும் ஓடிட்டு இருப்பான் அப்படின்னா, அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் ஓடுவான், குரு கிடைக்கிற வரைக்கும் ஓடுவான். குரு கிடைச்சுட்டார் அப்படின்னா, பஞ்சதசி மந்திரம் கிடைச்சுடுத்து அப்படின்னா, இந்த ஞானமானது என்ன பண்ணும் அப்படின்னா, அவாந்தரமாக இதுல இருக்கக்கூடிய விஷய சுகங்கள்ல இதனால நமக்கு சுகம் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சுண்டு வீட்டுல போய் உட்கார்றதுன்னா என்ன அர்த்தம்? ஞான சித்தியினால மோட்சம் அடைவான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய தத்யதா அஸ்மின் ஆகாசே ஷ்யோனாவா சுபர்ணோவா விபரிதஸ்ய ஸ்ராந்தஹ சம்பத்ய பட்சோ சம்கலயைவ ஸ்தியத ஏவமேவாயம் புருஷ ஏதஸ்மா அந்தியாதாவதி. கடைசியாக வீட்டுல போய் உட்கார்ற மாதிரி இவன் மோட்சத்தை அடைவான். மோட்சத்தை அடையிறதுன்னா எங்க போய் அடையிறது இல்ல, ஞானத்தினால நானே பிரம்மம்னு அறியறது தான். நான் ஜீவன் இல்லை, நான் பிரம்மமே அப்படின்னு அறியறது தானே தவிர ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆறது கிடையாது. அஜ்ஞானம் விலகினால் இருக்கிற இடமே நானே தான் பிரம்மம்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அந்த அறிதல், அந்த ஞானத்தினால இவன் அறியறான் அப்படின்னு. ந திருஷ்டேர் திருஷ்டாரம் பஷ்யோ பஷ்யேஹே ந திருஷ்டேர் திருஷ்டாரம் பஷ்யேஹே. கண்ணு எல்லாத்தையும் பார்க்கறது, ஆனா இந்த விஷயத்தை பார்க்க முடியாது, கண்ணுனால பார்க்க முடியாது. ஆனா எதனால கண்ணு பார்க்கறதோ அதுவே நான் புரிஞ்சுப்பான் அப்படின்னு இந்த இடத்துல திருஷ்டாந்தத்தை சொல்லி, ஜீவன் ஒண்ணு தனியா ஒண்ணு கிடையாதுப்பா, பிரம்மன் தான், பிரம்மத்தை தவிர இரண்டாவது வஸ்து கிடையாது அப்படின்னு புரிய வைக்கிறது இந்த மகா வாக்கியத்தினுடைய லட்சியார்த்தம். இப்படியாக முதல் கூட்டத்துக்கும் இரண்டாவது கூட்டத்துக்கும் தடஸ்த லட்சணத்தினாலையும் சொரூப லட்சணத்தினாலையும் மகா வாக்கியத்தை புரிஞ்சுண்டு, மூணாவது கூட்டத்திலேயே சகலமுமே ஹிரீம்காரமே அப்படின்னு புரிஞ்சுக்க கூடியதே மூணாவதா இருக்கக்கூடியது மகா வாக்கியம். சகலமுமே ஹிரீம்காரம், பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மமே, அதுவும் நானே அப்படின்னு ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரம்ம வித்யா இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரம். இதுவே இதனுடைய லட்சியார்த்தம். வாச்சியார்த்தமா இருக்கக்கூடிய மந்திரமே மகா வாக்கியம். அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய லட்சியார்த்தம் என்ன அப்படின்னா, ஜீவன் தனியா ஒண்ணு கிடையாது, பிரம்மம்னு தனியா ஒண்ணு கிடையாது, ரெண்டுமே ஒண்ணு, அபேதமான நிலை. ஜீவன் அப்படின்னு ஒரு இரண்டாவது வஸ்துவே கிடையாது, பிரம்மம் ஒண்ணுத்தான் இருக்கு அப்படின்னு அறிஞ்சு அதுல போய் இருக்கிறதே மகா வாக்கிய லட்சியார்த்தம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி புரிஞ்சு பண்றார். இதுக்கப்புறம் இதுல எத்தனை விதமான அர்த்தங்களை சொல்லி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு ஒண்ணு கொடுக்குறாரு. இப்போ கூட்ட திரிதய யுக்தஸ்ய சகலஸ்ய மனோஹ புனஹ ஏதானி வாச்ய ரூபானி குல கௌல மயானிச்ச அப்படிங்கிற பிரமாண ஸ்லோகத்தினால இந்த முதல் அம்சத்துல இருக்கக்கூடிய 33வது ஸ்லோகத்துல ஏற்கனவே அவர் சொல்லி கொடுத்தாரு. குட்டம் தாம தத்துவ பீட அன்வய லிங்கக மாத்ருகா அப்படின்னு 7 விஷயங்களை சொல்லி, இந்த ரூபங்கள் எல்லாமுமே பீஜான்ய யமுனி சத்வாரி சிந்தனியானி அப்படின்னு முதல் அம்சத்துல இருக்கக்கூடிய 33வது ஸ்லோகத்துல குட்டம் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஞாத்ருஞான ஜேயம், அதனுடைய சமஷ்டியா இருக்கக்கூடிய திரிபுட்டியானது சமஷ்டி ரூபம். அப்புறம் தாம அப்படிங்கிறதுக்குள்ளேயே 7 விதமான அர்த்தங்கள் சொன்னார். எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் புட்ட தாம தத்துவ பீட இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம முதல் அம்சத்துல இருக்கக்கூடிய 33வது ஸ்லோகத்தை பார்க்கும்போது பார்த்தோம். புட்டங்கள் அப்படின்னா ஞாத்ருஞான ஜேயம், இவைகளுடைய சமஷ்டி 4வது. அது மாதிரி தாம அப்படிங்கிறதுக்குள்ள 7 விதமான தாமங்கள் காமிச்சார். சக்திகள், நாதர்கள், தசைகள், சக்திகள், இச்சாஜான கிரியா அம்பிகா, இச்சாஜான கிரியா அம்பிகா, அப்புறம் காமேஸ்வரி, வஜ்ரேஸ்வரி, பகமாலினி, மகாத்ரிபுர சுந்தரி, ஆத்மா, அந்தராத்மா, பரமாத்மா, ஞானாத்மா இப்படின்னு ஒரு 7 விதமான
அர்த்தங்களை சொல்லி தாமம் சப்ததாமாஹா அப்படின்னு சொல்லி காமிச்சார். இதெல்லாம் எல்லாம் சொல்லிருக்காருன்னா 3 3 காமிச்சு 3 தனித்தனியா இருக்கு, 4வது சமஷ்டி அப்படின்னு காமிச்ச மாதிரி. எதுக்கோசரம் இதை சொல்ல வராருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சக்கரம்னு எடுத்துட்டோம்னா சக்கரங்களுக்குள்ள அக்னி சக்கரம், சூரிய சக்கரம், சோம சக்கரம், இதனுடைய சமஷ்டி பிரம்ம சக்கரம். நாதர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மித்ரேஷ, ஷஷ்டீஷ, உட்டீஷ, இதனுடைய சமஷ்டி சரியானந்தநாதர். அப்புறம் தசைகள்னு எடுத்துட்டோம்னா ஜாகிரதி, சொப்னம், சுஷுப்தி, இவைகளுடைய சமஷ்டி துரியம். இதே மாதிரி வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, சக்திகள்னு எடுத்துட்டோம்னா வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, இவைகளுடைய சமஷ்டி சாந்தி. இதுக்கப்புறம் இச்சா ஜான கிரியா அப்படின்னு சொன்னா இதனுடைய சமஷ்டி அம்பிகா. காமேஸ்வரி, வஜ்ரேஸ்வரி, பகமாலினி அப்படின்னு சொன்னா அதனுடைய சமஷ்டி மகாத்திரிபுர சுந்தரி. ஆத்மா, அந்தராத்மா, பரமாத்மா அப்படின்னு 3 பிரிச்சு பார்த்தோம்னா அதனுடைய சமஷ்டி ஞானாத்மா. இப்படின்னு 3 3 சொல்லி அதனுடைய சமஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாதிரி முதல் கூட்டம், 2வது கூட்டம் வாக்பவ கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம் அப்படின்னு 3 காமிச்சுட்டு இதனுடைய சமஷ்டி என்னன்னா பரபிரம்மே. சமஷ்டினா என்ன? 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடியது. 5 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய வாக்பவ கூட்டம் அப்படின்னா அது ஒரு வாக்பவ கூட்டம்னு எடுத்துக்கோங்க. 6 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய 2வது காமராஜ கூட்டம் அப்படின்னு சொல்லலைன்னா அது தனியா ஒரு பேரு, காமராஜ கூட்டம். 4 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய சக்தி கூட்டம் அப்படின்னா அது ஒரு கூட்டம். இவை எல்லாத்தினுடைய சமஷ்டி அப்படின்னா 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய பரபிரம்மம் சமஷ்டி அப்படின்னு இதனுடைய சமஷ்டியாக புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அந்த இடத்துல முன்னாடி காமிச்சதை எடுத்து காமிக்கிறார். காமிச்சு இது மாதிரி அர்த்தங்களை எப்படி சமஷ்டி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டு இதுல எவ்வளவு விதமான அர்த்தங்கள்னு காமிக்க போறாரு. இப்போ எப்படி சொல்றாரு அப்படின்னா 13 விதமான, ஏற்கனவே இந்த இதுல 13 விதமான அர்த்தங்கள் காமிச்சிருக்கார். இதுல குட்டம் தாம அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல 13 விதமான அர்த்தங்கள் சொல்லியிருக்கார். இப்ப இது தவிர ஒரு 5 விஷயங்கள்ல இப்ப சொல்லின்னு வந்திருக்கக்கூடிய 15 அர்த்தங்கள்ல ஒரு சில விஷயங்களுக்கு 2 3 அர்த்தங்களை சொல்லியிருக்கார். ஒரு 10 விஷயங்களுக்கு ஒரே அர்த்தம் சொல்லியிருக்கார். எது அப்படின்னு பார்த்தோம்னா கணக்கு கொடுத்திருக்கார். 2வது அம்சத்துல இருக்கக்கூடியது பாவார்த்தத்துல 4 வகையாக காமிச்சிருக்கார். பாவார்த்தம் அப்படின்னு சொல்றதுல 4 வகை காமிச்சிருக்கார். நாமார்த்தம் அப்படிங்கிறதுல 3 வகையாக காமிச்சிருக்கார். நாமார்த்தத்தை சாக்தார்த்தத்துல 2 விதமாக காமிச்சிருக்கார். கௌளிகார்த்தம்ல 3 விதமான அர்த்தத்தை காமிச்சிருக்கார். மகா வாக்கியார்த்தத்துல இப்ப ரீசெண்டா இப்ப பார்த்த மகா வாக்கியார்த்தத்துல 2 அர்த்தம் காமிச்சிருக்கார். என்ன 2 அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும்? அத ஒண்ணு தடஸ்த லட்சணம், இன்னொன்னு ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு 2 பிரிச்சு காமிச்சிருக்காரு இல்லையா? இப்ப 2 அர்த்தம் காமிச்சிருக்காரு. இத மாதிரி 4 3 2 3 2ன்னு 14 விதமான அர்த்தங்கள் இந்த 5 விஷயங்களை காமிச்சிட்டார். 5 அர்த்தத்துல. இதை தவிர 15 அர்த்தத்துல 5 விஷயத்துக்கு மட்டும்தான் 1க்கு மேல இருக்கு. பாக்கி இருக்கிற 10 அர்த்தங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்தை காமிக்கிறது. ஆக அது ஒரு 10, இவைகளினுடைய சேர்க்கை ஒரு 14. போராட்டத்துக்கு முதல்ல ஒரு 13 விதமான, முதல் அம்சத்திலேயே 13 விதமான அர்த்தங்களை காமிச்சிருக்கார். ஆக மொத்தத்துல 37 விதமான அர்த்தங்களை இந்த பஞ்சதசி மந்திரத்துக்கு 37 அர்த்தங்களை காமிச்சிருக்கார் அப்படின்னு நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப என்ன சொல்ல போறாரு பின்னாடி அடுத்ததாக சொல்லக்கூடிய சாப்டர்ல என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால தியானம் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டாவது அதுல இருந்து நம்ம அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுட்டு தியானம் பண்ணலாம். ஏதாவது ஒன்னு அர்த்தம் கூட நமக்கு அந்த பிரம்ம ஞானத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறதா சொல்ல வர்றதுல. இவ்வளவுலாம் இருக்குன்னு எதுக்கு காமிக்கிறாருன்னா அவாவாளுடைய அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி அவ தியானம் பண்ணலாம். 37 விதமான அர்த்தங்களை இந்த இடத்துல காமிச்சிருக்கார். இதுக்கு தவிர தந்திரங்கள்ல இப்ப இதுல சொல்லியிருக்கிறத தவிர தந்திரங்கள்ல 58 விதமான அர்த்தங்களை காமிச்சிருக்கலாம். பல விதமான தந்திரங்கள்ல இவர் சொல்லி இருக்கக்கூடிய 37 அர்த்தங்களை தவிர தந்திரங்கள்ல 58 விதமான அர்த்தங்களை காமிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவாந்தரமா இந்த இடத்துல எடுத்து காமிக்கிறார். போராதத்துக்கு நாமைக தேசார்த்தம் அப்படின்னு சொல்றதுல பஞ்சதசி மந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரமும் ஏற்கனவே பார்த்தோமே திருஷதியில இருக்கக்கூடிய அர்த்தங்களை பார்க்கும் பொழுது 32,768ங்கிற ஒரு நம்பரை கொடுத்து அதுக்கப்புறம் 15 சைபரை ஆட் பண்ணினா என்ன நம்பர் வருதோ அத்தனை அர்த்தங்கள்
பஞ்சதசிக்கு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே நாமைக தேசார்த்தம் சொல்லியிருக்கார். இவ்வளவு விதமான அர்த்தங்கள் இந்த பஞ்சதசிக்கு இருக்கு அப்படின்னாலும் இத்தனை விதமான அர்த்தங்களை ஏதாவது ஒரு அர்த்தத்தை நம்ம திருடமா பிடிச்சுண்டு அதை தியானம் பண்ணினா கூட அது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா, இத்தனை அர்த்தங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு அர்த்தமே நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். இவ்வளவு அர்த்தம் சொல்றதுனுடைய அதிகார பேதத்தினால அவளுக்கு எதுல உங்களுக்கு தியானம் சித்திக்குமோ முதல்ல இதனுடைய மகத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். பஞ்சதசின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மந்திரமானது மகத்துவம் எப்பேற்பட்ட மந்திரம் இது. ஏதோ ஒரு 15 அக்ஷரம் அப்படின்னு ஏதோ பேசுற மாதிரி உள்ள அக்ஷரம் கிடையாது. சாட்சாத் பரபிரம்மத்தையே குறிக்கிறது அப்படிங்கிற விஷயம். இப்போ ககாரம்னு சொல்றோம், ஏகம். சும்மா ஒரு ஏதோ யாரோ பேசின ஏகம் அப்படின்னு ஏதோ ஒரு ஒண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு அப்படின்னா நம்ம மனசு எப்படி அதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ அப்படிங்கிறது 2வது அக்ஷரம், க அப்படிங்கிறது முதல் அக்ஷரம், 2வது அக்ஷரத்தையும் முதல் அக்ஷரத்தையும் திருப்பி போட்டு ஏக்கம்னு சொல்றார். இத மாதிரி சும்மா எந்த அக்ஷரத்தை யார் எதை பேசினாலும் அதோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்சதசி மந்திரத்தோட சமன்வயப்படுத்தணும். அப்போ நீ எதை பேசினாலும் அப்ப அப்படின்னா என்ன பண்ணுவான், பேசுறது நிறுத்திடுவான் முதல்ல. ஏன் அப்படின்னா எதை பேசினாலும் பிரம்மத்தை குறிக்கிறது. அப்ப எவ்வளவு ஜாகிரதையா அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். அப்போ சும்மா ஒரு வார்த்தைக்கு ஏக்கம்னு சொன்னோம். ஏக்கம்னு சொன்னா முதல்ல கான்னு ஒரு அக்ஷரம் இருக்கு, ஏன்னு ஒரு அக்ஷரம் இருக்கு. பஞ்சதசி மந்திரத்தினுடைய 2வது அக்ஷரம் ஏகாரம், முதல் அக்ஷரம் ககாரம், அனுஸ்வாரம் நாதம் இருக்கு. அப்ப ஏகம்னு சொன்னா பஞ்சதசியில இருக்கக்கூடிய 2வது அக்ஷரத்தையும் முதல் அக்ஷரத்தையும் அனுஸ்வார் நாதத்தோட சேர்த்து சொல்றார். இப்படி நம்ம ஒரு பேசக்கூடிய அத்தனை அக்ஷரங்களுக்கும் அகாராதி சகாராந்தத்தை தவிர வேற ஏதாவது அக்ஷரத்தை யூஸ் பண்ணி பேச முடியுமா? நீ எந்த அக்ஷரத்தை யூஸ் பண்ணினாலும் அம்மிலேருந்து அகா வரைக்கும் இருக்கக்கூடிய சொராட்சரங்கள் முதல் கூட்டத்தை குடிக்கிறது. தக்காரத்திலேருந்து ஆரம்பிச்சு முதல் தக்காரம் வரைக்கும் இருக்கக்கூடியது 2வது கூட்டத்தை குறிக்கிறது. 2வது தக்காரத்திலேருந்து சகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 16 அக்ஷரமானது சக்தி கூட்டத்தை குறிக்கிறது. அதனுடைய அர்த்தம் இப்படின்னுலாம் மனசுல வாங்கிட்டு இருக்கவன் நீ எந்த வார்த்தை உளறினா கூட அந்த உளறல் அப்படின்னா ஓ அப்படிங்கிற அக்ஷரம் முதல் பஞ்சதசியில் இருக்கிற முதல் கூட்டத்தை சொல்றது. ல அப்படிங்கிறது ஹாலாட்சால இருக்கக்கூடிய அக்ஷரம். ஓல ரான்னு எடுத்துனோம்னா அது சக்தி கூட்டத்தில் வரக்கூடிய அக்ஷரம். இப்படி உளறல்னு சொன்னா கூட இது பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள இந்த இடத்துல இருக்கு, பிரம்மத்தை குறிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையா இப்படி கொடுத்ததுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, நீ எதை பேசினாலும் பேசுறதை நிறுத்திடுவான், மௌனத்துக்கு போயிடுவான். ஏன் அப்படின்னா நம்ம எதை பேசினாலும் இதைதான் குறிக்கிறது பாது. இத மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சேன்னா லௌகிகா அவங்களை விட்டு விலகிடுவான். அப்ப என்ன சொல்றது, ஏகாந்தமா ஆயிடுவோம். ஏகாந்த நிஷ்டையில இருந்துட்டு எதை பேசினாலும் என்ன பண்ணினாலும் நம்ம பிரம்மஸ்வரூபத்துல லயமா இருக்கலாம். அதுதான் குறிக்கிறது. இப்ப அதை சொல்றதுக்கு 3வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல இப்படி எந்த சொல்ல வரார், தந்திரராஜ தந்திரத்தில் இருக்கக்கூடிய 35வது படலத்தில் இருக்கக்கூடிய 24, 25, 26 ஸ்லோகங்கள்ல வியாகுலாட்சரங்கள் அப்படின்னு ஒண்ணு எடுத்து காமிச்சு அத 3வது கூட்டமானது சகலமுமே ஹ்ரீம்காரமே அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணத்தை எடுத்து காமிக்கிறார். லட்சித லலிதாயாக திரிவீர் வர்ணைஹி சகார சகலார்த்தோ அபிதீயதே. சகல அர்த்தங்களும் அபிதீயதே. சகல அப்படிங்கிறதுனால சர்வ அர்த்தங்களும் நீ எந்த அக்ஷரத்தை எந்த வார்த்தையை எதை பேசினாலும் அது பஞ்சதசி மந்திரத்துல இருக்கக்கூடிய சகலக்குள்ள வந்துடும். நீ எந்த ஒரு விஷயம் யானை அப்படின்னு சொன்னா கூட யான ரூபமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம், குப்பை குப்ப ரூபமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம், இப்படி எதை எடுத்துட்டாலும் அது பரபிரம்மஸ்வரூபத்தை சொல்றது. அப்போ சகல அர்த்தோ அபிதீயதே லலிதாயாக திரிபிர் வர்ணைஹி. லலிதா மகா திரிபுர சுந்தரியனுடைய 3 வர்ணங்களாக இருக்கக்கூடிய சகல அப்படிங்கிறதுனால சகலார்த்தோ அபிதீயதே சேஷேன தேவி ரூபேன தேன ஸ்யாது. இது சேனஸ்யாதி சேனஸ்யாஹ அபிதீய இதம் இதம் அபிரிதம்
அசேஷதோ ஜெகத்கிருத்ஸ்னம் தில்லேகாத்மகம் இதி ஈரிதம் தஸ்யாஹ சதுர்த்தஸ்ய கதிதஹ சர்வதந்திரேஷு கோபிதஹ व्योम्ना प्रकाश्यमानत्वं प्रस्यमानत्वमग्निना तयोः विमर्शयीकारो बिन्दुना தன்னிபாலனம் இப்படின்னு சகலமுமே ஹ்ரீம்காரம். ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்தில் இருக்கக்கூடிய இஹ் அப்படிங்கிறது சிருஷ்டியையும், ரேபமானது சம்ஹாரத்தையும், ஈ அப்படிங்கிறது விமர்சத்தையும், பிந்துவானது அதனுடைய தாத்பரியம், அது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிந்துவானது அதனுடைய சாமரஸ்யத்தையும் சொல்றது. இப்படியாக சகலமுமே ஹ்ரீம்காரமே. ஹ்ரீம்னு சொன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி திரோதான அனுகிரககாரங்கள் எல்லாமுமே அதுக்குள்ள இருக்கு. சகலமுமே ஹ்ரீம்காரமே அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே இந்த மகா வாக்கியத்தினுடைய லட்சியார்த்தம். இப்படின்னு இந்த மகா வாக்கியத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல சொல்லியிருக்கக்கூடிய தடஸ்த லட்சணமாகவும் சுரூப லட்சணமாகவும் எல்லாமுமே சகலமுமே ஹ்ரீம்காரமே அப்படிங்கிற ஞானத்தை இந்த மந்திரமானது உச்சாரணது குருமுகமாக தெரிஞ்சுண்டு யார் ஒருவன் அபியாசம் பண்ணிட்டே இருக்கானோ அவனுக்கு இந்த ஞானத்தை நிச்சயமாக இதே ஜென்மாவில் நமக்கு கொடுத்துரும். ஒன்னே ஒண்ணுதான், இது மேல நமக்கு ஒரு அதுல இருக்கக்கூடிய திடமான ஒரு விசுவாசம் வேணும், குரு சரணங்கள்ல நம்பிக்கை வேணும். இருந்துடுத்தோம் அப்படின்னா இந்த ஜென்மாவிலேயே சகலமுமே ஹ்ரீம்காரம்ங்கிற சித்தி ஞான சித்தியானது கண்டிப்பா கிடைச்சிரும்னு பிரமாண ஸ்லோகத்தை எடுத்து காமிச்சு, இப்படியாக கிரந்தங்கள் சொல்றது இந்த தந்திரராஜத்துல இருக்கக்கூடிய 35வது படலத்தை எடுத்து காமிச்சு இதே ஜென்மாவில நம்ம இதை கடைசி ஜென்மாவா ஆக்கிக்கிறதுக்கு இந்த ஒரு மந்திரமானதே சர்வத்தையும் கொடுத்துரும், ஞான சித்தியை கொடுத்துரும். ஆக பிரம்மம் வேறு இல்லை, ஜீவன் வேறு இல்லைங்கிற ஞானம்தான் மகா வாக்கியார்த்தம். இது தடஸ்த லட்சணத்தினாலையும் சுரூப லட்சணத்தினாலையும் நமக்கு இந்த மந்திரத்துல புரிய வச்சிருக்கா. ஆக மொத்தத்துல 4 மகா வாக்கியங்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய 15 அக்ஷரத்தோடு இருக்கக்கூடிய பிரம்ம வித்யையே மகா வாக்கியம் அப்படின்றதுதான் இந்த மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம், அதனுடைய நிரூபணம். இப்படியாக 15 விதமான அர்த்தங்களை சொல்லி பூர்த்தி பண்ணார். இதோட இதுக்கப்புறம் சக்தி லட்சணத்தை இதுக்கப்புறம் இதனுடைய எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி பூர்த்தி பண்ணி குரு சரணங்கள்ல வந்து பூர்த்தி பண்ண போறார். ஹாலாட்சான்னு சொல்லக்கூடிய குரு சரணங்களை எடுத்து அகதாதி ரேகைய சிரசுல பிரம்மரந்திரத்துல தியானிச்சு அதுல இருக்கக்கூடிய ஹாலாட்ச ஸ்வரூபங்களாகவும் நெடுப்புற இருக்கக்கூடிய ரத்த சுக்ல பிரபாமிஸ்ரமாக இருக்கக்கூடிய சரணங்களையும் சொல்லி அவை அந்த ஞானத்தினால எனக்கு இந்த இவைகள் எல்லாம் ஸ்மரிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ண போறார். அதை விட ரசமாக நம்ம சார் எழுதின ஒரு சார் இதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம், ஒரு இந்த வரிவசிய ரகசியத்தினுடைய பூர்த்தியாக ஒரு கிரந்தத்தினுடைய ஸ்லோகமாக ஒரு 16 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார். அது இன்னும் அதிசாரமா இருக்கு. குரு அவர் எழுதின இந்த பாஷ்யத்துக்கான ஒரு பூர்த்தி பண்ற மாதிரி சமர்ப்பணம் பண்ற மாதிரி ஒரு ஸ்லோகங்கள், ஒரு 16 விதமான ஸ்லோகங்கள் இருக்கு. இப்போ இது அடுத்ததா இருக்கக்கூடிய கிளாஸ்ல நம்ம வந்து இதை பூர்த்தி பண்ணிட முடியும். குரு கிருப்பையில இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஞானத்தை சம்பாதிச்சுட்டு அனுபவத்துக்கு வரணுங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. இது அடுத்த அவகாசத்துல நம்ம அடுத்த வாரம் நம்மளால பார்க்க முடியாதுன்னு ஊர்ல இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் 21ஆம் தேதி அன்னைக்கு நம்ம இந்த வரிவசிய ரகசிய கிரந்தத்தினுடைய பூர்த்தி பாகத்தை பூர்த்தி பண்ணிடலாம். இதுல அடுத்ததா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி லட்சியத்துக்கும் சக்தியார்த்தங்களுக்கும் லட்சணத்துக்கும் உள்ள விஷயங்களை சொல்லி இதுல சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி ஒரே இதுவா கம்ப்ரைஸ் பண்ணி க்ளோசிங்ல வந்து சொன்னது எல்லாத்தையும் சொல்லி க்ளோஸ் பண்ணுவா இல்லையா, அதை மாதிரி இந்த க்ளோசிங்கா கடைசியா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிவிட்டு குரு சரணங்கள்ல வந்து சமர்ப்பணம் பண்ணக்கூடிய விஷயம். அப்புறம் சாரும் அவருடைய எழுதியிருக்கக்கூடிய கிரந்தத்தை சமர்ப்பணம் பண்ற குகானந்தநாதருக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு 16 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த அவகாசத்துல பூர்த்தி பண்ணிக்கலாம். இதோட மகா வாக்கியார்த்தத்தை நிரூபணமானது இப்படிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓம் சகனா பவது சகனோ புனக்கு சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.